கீரைகளை பொதுவா விதைகள் மூலமா உருவாக்க முடியும். ஆனா இந்த கீரையை ஒரு சின்ன தண்டு இருந்தாலே போதும், அதன் மூலமா வளர்க்க முடியும். ஆகஸ்ட் மாதம் 2024 கரூர்ல நடந்த விதை திருவிழால வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நேரமின்மை காரணமா இந்த மாதிரி டம்ளர்ல போட்டு தண்ணி ஊத்தி வச்சுட்டேன். ஒரு 4 நாள்ல வேர் விட்டு இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் அழுகையும் இருந்துச்சு. இந்த அழுகல் இருந்த பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு தான் மண்ணில் வைக்கணும். அப்படிதான் நானும் வச்சேன். பெருசா குழி எடுத்து மெனக்கட்டெல்லாம் வைக்கல. போற போக்குல கொத்துல 2 கொத்து கொத்தி மிளகாய் செடிக்கு பக்கத்துலயே இதை நட்டு வச்சுட்டு போயிட்டேன். மிளகாய் செடிக்கு போற தண்ணி இதுக்கும் போய்கிட்டே இருந்துச்சு. வச்சதுல இருந்து கடன்னு அது பாட்டுக்கு வளர்ந்து போய்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 10 அடி உயரத்துக்கு மேல ஒரு வருடத்திலேயே வளர்ந்துருச்சு. இதோட வளர்ச்சி அபரிதமா இருக்கு, கூட ஆச்சரியமாவும் இருக்கு. இது வரைக்கும் எந்த பூச்சி தாக்கமும் வந்ததில்ல. இலைகள் அதிகமா பழுத்தும் கொட்டுறதில்ல. எப்பவுமே எவர் கிரீனா இருக்கு. இதோட வளர்ச்சி வேகத்தையும் தாண்டி இது வளர்ற அமைப்பு தான் இன்னும் ஆச்சரியமா இருக்கு. ஒரு குடை போன்ற அமைப்பு இருக்கு. உயரம் அதிகமாக ஆக அதே சமயம் பக்கவாட்டு அகலமும் அதிகமாகுது. இதன் இலை வடிவத்தை பாருங்களேன், நம்ம உள்ளங்கை போலவே இருக்குல்ல. 5 விரல்கள் போல எனக்கு அதை பார்க்கும்போது தோன்றும். சரி, அப்படியே இந்த கீரையை அடுத்து எப்படி சமைக்கலாம்னு சொல்லிடுறேன். கிள்ளி எடுக்கும்போது இந்த மாதிரி பால் வரும். அதனால தண்டு பகுதியை பயன்படுத்தக்கூடாது, இலையை மட்டும் எடுத்து பயன்படுத்திக்கலாம். இந்த இலை கொஞ்சம் திக்கா இருக்கும், வேகிறதுக்கும் கொஞ்சம் கூடுதலா நேரம் எடுத்துக்கும். அவ்வளவுதான். மற்ற கீரைகளை போலதான் இதுலயும் மசியல், கூட்டு, பொரியல்னு எல்லாமே செய்யலாம். முருங்கைக்கீரையை போல இதுவும் ஒரு சத்தான கீரை. இதை சரியா வச்சதுல இருந்து 1 வருடம் கழித்து எடுத்த வீடியோ. என் கணவர், அம்மா, பையன் 3 பேரும் சமையலுக்காக இந்த கீரை எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்துல நிற்கும் போது இந்த மரத்தோட உயரத்தை நீங்க எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னு பார்த்து புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த கீரை வச்சு 1.25 வருடம் ஆச்சு. இப்போ இந்த மரத்தோட உயரம் வடிவம் இப்படிதான் இருக்கு. இதோட இலைகள் நிறம் டார்க் கிரீனா ரொம்ப அடர்வா நெருக்கமா இருக்கறனால பாக்குறதுக்கு குடை போல அழகா இருக்கும். நம்ம வீட்டோட முன் பக்கமும் தோட்டத்து பாதைகளோட இரு பக்கமும் இந்த மரத்தை அழகுக்காக வளர்க்கலாம். அப்படியே அப்பப்போ கீரையும் கட் பண்ணி எடுத்து ஹெல்த்தியா சமைச்சும் சாப்பிட்டுக்கலாம். சரி, இவ்வளவு நேரம் பேசிட்டோம். ஆனா இந்த கீரையோட பேரை இப்ப வரைக்கும் நான் சொல்லாமையே விட்டுட்டேன். இந்த கீரை மாயன் கீரை. உண்மையாகவே இந்த மாயன் கீரை அதோட அழகிலும் சரி ஆரோக்கியத்திலும் சரி ஒரு மாயக்கீரை தான்.